பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, பிதாவே, உங்கள் நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உம்முடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பிதாவே, சுகபலனை தாரும் பிதாவே. பிதாவே, சுகபலனை தாரும் பிதாவே. பிதாவே, உங்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யும். பிதாவே, உங்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யும். பிதாவே, தொடர்ந்து உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர உதவி செய்யும். பிதாவே, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர உதவி செய்யும். பிதாவே, இந்த புஸ்தகத்தை தொடக்கத்தின் முடிவரை அறிந்து கொள்ள உதவி செய்யும். பிதாவே, இந்த புஸ்தகத்தை தொடக்கம் முதல் முடிவு வரை தெரிந்து கொள்ள உதவி செய்யும். உங்கள் குமார நாமத்தினால் கேட்கின்றேன் பிதாவே. உங்கள் குமார நாமத்தினால் கேட்கின்றேன் பிதாவே. ஆமென். ஆமென். சரி, ஆபிரகாமுக்கு 21ஆம் அதிகாரத்தில் இருக்க ஆதியாகமம் புத்தகம் 21. ஆபிரகாமுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு பிள்ளை பிறக்க போகுது. சாராளுக்கு சொன்னது போல் அவருக்கு தேவன் கடாட்சியமாகிறதை காண்கிறோம். கர்த்தர் தம் சொல்லி இருந்தபடி சாராளை பேரில் கடாட்சியமானார். கர்த்தர் தமது உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். என்ன சொன்னார்? சாராளுக்கு என்ன சொன்னார்? 17 பார்க்கலாம் ஆதியாகமம். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை சொல்லுக்கு வாசிக்கிறேன், படிக்கிறதை கேளுங்க. என் உடன்படிக்கையை அவனுக்கும் பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இது யார் செய்கிறா அப்படின்னா, யார் சொல்கிறா? யார் சொல்லி அதை செய்து திட்டமிட்டு செய்ய முடியும்? யார் பிளான் பண்ண முடியும்? தேவன் தான் பிளான் பண்ண முடியும். இப்போ மனுஷனுடைய பிளான் என்னவாகும்? மனுஷனுடைய பிளான் விருதா. சரி, நம்ம பார்க்குறோம். மனுஷன் என்னென்னவோ பிளான் பண்ணுவான். மனுஷன் என்ன செய்வான்? என்னென்னவோ பிளான் பண்ணுவான். ஆனால் அதெல்லாம் என்ன செய்யாது, நிலைத்திருக்காது. நம்ம போன வாரம் முந்தா நேற்று என்ன பார்த்தோம்? தேவனுடைய திட்டம் தான், தேவனுடைய ஆலோசனை தான் நிலை நிற்கும். எதுவாக இருந்தாலும் சரி. நம்ம இங்கே என்ன பார்க்குறோன்னா, ஆபிரகாமுக்கு சாராளுக்கு இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாய். என் உடன்படிக்கையை அவனுக்கும் பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். யார் சொல்கிறா? யெகோவா. ஆமாம், தேவன் சொல்கிறாரு. யெகோவா அவர்தான். அவர் எப்படி காணப்படுறாரு? ஆதியாகமம் புஸ்தகத்தில் தேவன் இங்கே என்னவா இருக்கார்? இந்த இடத்துல 3068 வேத நம்பர், எபிரேய நம்பர். இப்போ தான் இந்த வார்த்தையை காண முடியும். யெகோவா இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்கிறார். இங்கே பார்க்குறோம் ஆதியாகமம் 18:10. அப்பொழுது அவர், ஒரு காலத்தினிடத்திலே நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவனுக்கு பின்புறமாக கூடார வாசியில் இதை கேட்டுக்கொண்டு இருந்தாள். ஆமாம், கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஆதியாகமம் 18:10 சொல்கிறாரு. 17 முடிச்சு 17 பார்த்துட்டு வர 18 சொல்கிறாரு. அது திருப்பியும் உங்களுக்கு அந்த உடன்படிக்கையெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. அது உடன்படிக்கையின்படி சரி, அவருக்கு என்ன செய்கிறார்? நினைப்பூட்டுறார். அவங்களுக்கு, சாராளுக்கும் அதை ஆபிரகாமுக்கும் நினைப்பூட்டுறார். அப்போ உற்பவ காலத்திடத்தில், அது எப்போ? இதை பாருங்கள், 21 தான் தேவன் என்ன செய்கிறார்? அவங்களுக்கு கடாட்சியமாகி அவருக்கு ஒரு ஈசாக்கு என்று பேர் இடும் பொழுது அவர் தான் சொல்கிறார் அந்த பேரை இடுக்கக்கூடிய ஒரு மகனை அவருக்கு கொடுக்குறாரா? இது பார்க்குறோம். கர்த்தர் தம் சொல்லி இருந்தபடி எங்கே சொன்னார்? நம்ம சொன்னதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எங்கே சொல்கிறாரு, எங்கே பேசிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி. அது 21 தான், 21:1-2 தான் அவருக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு பிள்ளை பிறக்க போகுது. சரியா? கர்த்தர் தம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரிலே கடாட்சியமானார். இது அது 17-18. சரியா? 16-17-18 தான் அவர் நினைப்பூட்டுறாரு எல்லாத்தையும்.
18 இணைப்பிடுறார், 19 நம்ம பார்க்குறோம் சரிங்களா. பிரமாணம் கொடுக்குறார், அது எப்படி கை கொள்ளணும்னு சொல்லித்தராரு அவங்களுக்கு. இங்கே சொல்கிறாரு 21 தேவன் சொல்கிறாரு, திருப்புரியும் அந்த சரியான நேரம் வரும் பொழுது, அந்த அந்த டைம் வரும்போது தேவன் என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு சாராளுக்கு ஒரு பிள்ளை கொடுக்குறாரு. 3 அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். 10 மாதம் ஆயிடுச்சு இதுக்கே இல்லையா. இந்த 1லேருந்து 2க்குள்ளே என்ன ஆயிடுச்சு, 10 மாதம் ஆயிடுச்சு, 1 வருஷம். இதுக்கே என்ன ஏறக்குறைய 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். சரி, நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். 4 நான் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டு இருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தேவன் ஆபிரகாம் நீதிமானாக்கினது விருத்த சேதனத்தின்படி இல்லை, இது அடையாளமாக பெற்றார். ஆனால் ஆபிரகாம் விசுவாசத்தினாலும் அது விசுவாசத்தை கொண்டு கீழ்ப்படிதனாலும் அவர் என்ன செஞ்சார், நீதிமானாக்கு. தேவன் நீதிமானாக இருக்கிறார் என்பது ஒரு அடையாளமாக தான் விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டது. அதை தொடர்ந்து செய்யணும். அவங்க என்ன செய்யணும், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு தொடர்ந்து கை கொள்கிறாங்க தேவனுடைய வார்த்தை. சரி, இயேசு கிறிஸ்து அவர் இருக்கக்கூடிய காலத்தில் கூட இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் செஞ்சுருக்கார். என்ன வித்தியாசம், இப்போ ஏன் செய்யக்கூடாது? ஏன்னா நாம் தேவனுடைய பிரமாணத்தில் இல்லை, மோசையின் பிரமாணத்தில் இல்லை, நாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக, நாம் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் எதற்கு கீழாக இருக்கிறோம், ஆவிக்குரிய பிரமாணத்திற்கு கீழே, புதிய பிரமாணத்திற்கு கீழே. மனுஷன் புரட்டுவான், என்ன புரட்டுவான், தப்பாக பேசுவான். ஒரு என்ன செய்யாங்கன்னா பகைக்கிறாங்க அப்படின்னா நான் என்ன செய்வேன், ஒருத்தரை அழிச்சு போடணும் அப்படின்னா என் வாயில் எப்படி வரும், பொல்லாப்பு தான் வரும் இல்லையா. அப்போது பரிசேயர்களுடைய வாயில் என்ன காணப்படுது, உண்மையை காணப்படலை. என்ன திட்டம் செஞ்சாங்க, தேவனுடைய திட்டம்தான் நிறைவேறும் என்பதை அவங்க மறந்துட்டாங்க இல்லையா. நம் தொடர்ந்து தேவனுடைய திட்டம் என்னவாக இருக்கு, அவர் ஈசாக்கை பெறுவதற்காக, ஒரு உண்மையுள்ள சந்ததியை பெறுவதற்காக அவர் எவ்வளோ மனுஷரிடத்தில் வேலை செய்கிறாரு இல்லையா. தொடர்ந்து நம்ம பார்க்க முடியும். ஆமாம், ஏன் தேவனுக்கு ஒரு உண்மையுள்ள சந்ததி மாத்திரம் தேவை இருக்கிறது. அவர் உண்மை உள்ளவர், அவர் பொய் உரையாத தேவன் என்பதாக நாம் காண்றோம். அவரிடத்தில் பொய் இல்லை. அவர் மனுஷனை போல என்ன புரட்டு வாயுள்ளவர்களாக இல்லை, கபடு உள்ளவர்களாக இல்லை, வஞ்சகம் உள்ளவர்களாக இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க போதிக்கிறாங்க, ஆனால் அவங்க கை கொள்ளலை. அவங்க பாருங்கள், அவங்க சொல்வதை கேளுங்க, ஆனால் அவங்க செய்கையின்படி செய்யாதீங்கன்ற பரிசேயர். இப்போ எது வேறுபடுகிறது, எப்படிப்பட்ட இருதயம் வேறுபடுகிறது, சொல்கிறது வேற செய்கிறது வேற. அப்போது அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, அவங்க விருத்த சேதனத்தின் பெற்றதினால அவங்களுக்கு மேன்மை என்பதை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் விருத்த சேதனத்தினாலே என்ன மேன்மை, பழைய இருதயத்தினால என்ன மேன்மை, அவங்களுக்கு அறிக்கை கற்றுக் கொடுக்குறது. இப்போ நான் அவங்க என்ன செய்யலை, என்ன அப்படி இல்லைன்னா தேவனிடத்தில் பிரியமாக இல்லை. அப்போது தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு, இயேசு கிறிஸ்து அனுப்புகிறாரு, இயேசுதான் கிறிஸ்து, பலத்த செய்கை அவரிடத்துல நடக்கிறது அப்படின்னும் போது ஏன் விசுவாசிக்கிறதுக்கு முடியாமல் இருந்திருக்காங்க. ஏன்னா கடினமுள்ள இருதயம், தேவனை சேவிக்க முடியாத இருதயம், தேவனை அன்பு கூறாத இருதயம். அவங்க என்ன செய்வோம், மனுஷனை சேவிக்கிறதுக்கு ஏதுவாக, மனுஷனை அன்பு கூறுகிறதுக்கு ஏதுவாக வழிநடத்தும். அப்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் தேவனை எப்படி மகிமைப்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார் இல்லையா. அவருக்கு பின்வரும் சந்ததிக்கு கூட என்ன சொல்வாரா, தேவன் என்ன அவருடைய எல்லா கற்பனைகளையும்
போதிக்கக்கூடும், அவர் கற்றுக் கொடுப்பாரு என்பதை அவர் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு மிக நிச்சயமான ஒரு நம்பிக்கை இருந்திருக்கிறது. யாருக்கு? தேவனுக்கு. அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள். ஆமாம், சாராள். ஏன்னா அவங்களுக்கு பிள்ளை இல்லை, ஒரு பிள்ளை ஒன்று பிறந்துடுச்சு அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் இல்லையா, ரொம்ப மகிழ்ச்சியாக நகைப்பாகன்ற. இங்கே இல்லை, என்னுடைய அவங்களை பார்த்து கேட்கும் போது அவங்களும் நகைப்பாங்க. அவங்க இப்போ என்ன வாங்குறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கல்ல. இப்போது ஒரு பிள்ளையானது பிறக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது. சரி, ஓகே. தேவன் சொல்வது ஒவ்வொரு காரியங்களும் அவர் வேதனையோடு பிள்ளை பெறுவார் இல்லையா. அவங்க வேதனையோடு பிள்ளை பெறும்பொழுது எப்படி இருக்கும், அவன் ஆசை தன்னுடைய புருஷனை பற்றி இருக்குன்றார். அப்போது அவளுடைய ஆசை முழுவதும் யாராக இருக்கணும், அப்படி தான் ஆபிரகாமாக தான் இருக்கணும். சரிங்க, இப்போது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பெண்மணிக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு தேவை, ஒரு ஆசை இருக்குமானால் இப்படி தான் இருக்கணும் இல்லையா. தேவன் மேலே நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கணும், அவருடைய திட்டத்தை காணணும், பிரமாணத்தை செய்யணும், தேவ பயம் இருக்கணும் இல்லையா, தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். நம்ம ஏன் இதை பார்க்குறோன்னா, தேவன் தான் சிருஷ்டிகர் என்பதை தேவனே வெளிப்படுத்தியிருக்கிறார், தேவனே காண்பித்திருக்கிறார். அவர் எவ்வளோ பெரிய மகத்துவம் உள்ளவர், அவர் எவ்வளோ பெரிய அறிவுள்ளவர், அவர் எவ்வளோ பெரிய இரக்கம் உள்ளவர், அவர் எவ்வளோ பரிசுத்தம் உள்ளவர், அவரிடத்தில் எவ்வளவும் அநியாயம் இல்லை. அவங்க தான் இப்போது எத்தனை பேர் இதெல்லாம் காண்றாங்க. இப்போ இருக்கிற மனுஷங்களாம் எப்படி காண்றாங்கன்னா, புறம்பான மனுஷன். ரெண்டாவது உள்ளான மனுஷனை எப்படி காண்றாங்கன்னா, அன்பு கூறுவது. என்ன சரி, என்ன எதை திட்டம் பண்ணுறாங்க, அன்பு கூறுவது. அன்பு கூர்ந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் மறைந்துவிடும். யார் சொல்கிறா தெரியுமா? சரி, அவங்க தளர்த்தப்பட்ட கொள்கையாளர்கள். தேவன் நீதியெல்லாம் பார்க்கறது இல்லையா, தேவன் பரிசுத்தத்தெல்லாம் அவருக்கு தேவையே இல்லையா. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் தேவன் என்ன செய்யலாம், பலன் கொடுக்கறது இல்லையா. அப்போ தேவன், அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, தேவன் இப்பொழுது வேலை செய்கிறதில்லை. அப்படியா? இல்லை, தேவன் வேலை செய்கிறாரு சபைக்குள்ளாக. தேவன் என்ன செய்கிறாரு, தேவன் சபைக்குள்ளாக எப்படி வேலை செய்கிறாரு தெரியுமா, கரை திரை முதலானவைகளை என்ன செய்கிறாராம், அகற்றி போட்டு தேவனுக்கு கற்புள்ள கன்னிகைகளாக தேவன் என்ன செய்கிறாராம், ஒப்பு கொடுக்குறேன்ற. வெளிப்படுத்து புஸ்தகத்தை படிக்கணும். அவங்க தேவனுடைய நோக்கமே தன்னிடமாக இருக்கக்கூடிய தன்னுடைய ராஜாவுக்கு அபிஷேகம் பண்ண அவருக்கு இந்த சபையை கொடுக்கணும் பரிசுத்தமாக. இது மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நாம் தேவனுடைய திட்டத்தை நாம் காண வேண்டியது இருக்குது. அவருடைய திட்டம்தான் எப்பொழுதும் என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது, நிலை நிற்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போது சாலமோன் ராஜா நிறைய திட்டம் செஞ்சார். என்ன செய்வதற்கு, ஒவ்வொரு ஆலயத்தை கட்டுறதுக்கும் சரி, ஒவ்வொரு ஆலயத்தின் தூணும் சரி, இப்படி இருக்கணும், இந்த டிசைனில் இருக்கணும் அப்படின்னு. யார் கட்டினா அதை? சாலமோன். ரொம்ப நேர்த்தியாக கட்டினார். அது போல் நம்ம பார்க்கவும் முடியாது, அந்த அளவுக்கு நேர்த்தியாக இருந்துச்சு. பூமிக்குரிய நேர்த்தி எல்லாம் அழிஞ்சு போவோம். தீத்துராயன் காலத்தில் அது என்ன செய்யப்படுது, தீக்கொளுக்கப்பட்டுச்சு. ஒரு தேசம் சொல்கிறார் இல்லையா, இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு என்ன போவோம், இடித்து போடப்படும்ன்றார். தீத்துராயன் காலத்தில் அது என்ன செய்யப்பட்டது, இல்லை, தீக்கொளுத்தப்பட்டுச்சு. தேவனுடைய நோக்கம்தான் அங்கே நிறைவேறுது, தேவனுடைய நோக்கம். சரி, இது எல்லாம் தீர்க்க தரிசனம். அவர் சொல்லியிருக்கார் இல்லையா, தேவன் ஆமாம், ஒரு கல் இராதபடி போவோன்ற இடத்துல அதே மாதிரி போகணும் இல்லையா.
எவ்வளோ ஒவ்வொரு வார்த்தைக்கும் இவ்வளோ ஒரு வல்லமை இருக்குது. அதுக்கு தேவனானவர் ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன செய்கிறாரு? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கார் இல்லையா? ரொம்ப அதிகமான கவனத்தை செலுத்துறாரு இல்லையா? நம்ம பார்க்க வேண்டியது சங்கீதம் 17:3. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறுதல் படாதபடிக்கு தீர்மானமும் பண்ணி இருக்கிறேன். சரி, ஒவ்வொரு மனுஷனும் என்ன தீர்மானத்தை உடையவராக இருக்கணும்? யாருக்கு விரோதமாக பேசுகிறோம் தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு விரோதமாக பேசுகிறோம்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக பேசுறது அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக பேசியிருக்காங்க. யாராவது நினச்சி பார்த்துருக்காங்களா? ஏதோ சாதாரண ஒரு சின்ன பிள்ளை தானே அப்படி இல்லை. தேவன் அவரை கொண்டு செய்யக்கூடிய திட்டம் அவரிடத்தில் இருக்கிறது. தேவன் அவருக்காக என்ன செய்வாராம்? அவர் ஆத்மாவுக்காக என்ன செய்வாராம்? அவர் துன்மார்க்கனை அவர் என்ன செய்வார்? கடிந்து கொள்கிறாரு. ரெண்டாவது, அவர் நியாயஸ்தானத்தில் யார் கொள்ளையிடுறாங்களோ அந்த ஆத்மாவுக்காக கொள்ளையிடுறேன்ற. ஆமாம், அவர் ஒரு சின்ன பிள்ளை கிடையாது. ஈசாக்கு அப்படின்றது ஒரு சின்ன பிள்ளை அப்படின்னு நினைக்கக்கூடாது. தேவன் அவருக்காக திட்டம் செய்து வைத்திருக்கார். இப்போது அந்த திட்டத்தை கெடுக்கும் பொழுது என்ன ஆகும்? நம் தேவனுக்காக நாம் தேவனை சார்ந்து இருக்கிறதை தான் கற்றுக் கொடுக்குறோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாம் என்ன வேணால் செஞ்சிடலாம். அது உண்மைதான், நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், ஏன்னா நீங்கள் துன்மார்க்கர். அப்படியா இல்லையா? யார் ஈசாவுக்கு விரோதமாக யார் எழும்புவாங்க? நிறைய ஜாதிகள் இருந்தாலும் அவர் என்ன செய்ய முடியல, மேற்கொள்ள முடியல. பாருங்க, நீர் என் இருதயத்தை பரிசோதித்து. யார்? சரி, இங்கே ஒரு நீதி உள்ள ஒரு மனுஷன் இருக்கார். சங்கீத புஸ்தகம் 17:3 பார்க்குறோம். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து. எவ்வளோ அறிஞ்சிருக்கார். தேவன் என் இருதயத்தை சீர்தூக்கி பார்க்குறாரா? சரி, உங்கள் இருதயத்தை சீர்தூக்கி பார்க்குறாரா? அதில் அன்பு மட்டும்தான் இருக்குமா? சரி, இரக்கம் இல்லையா? பரிசுத்தம் மாத்திரம்தான் இருக்குமா? நீதி இல்லையா? அப்போது நம்ம அன்பு இல்லாமல் நான் எது செய்தாலும் விருதா. அன்பு இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறேன் விருதான்ற. அன்பு இல்லாமல் ஒரு நன்மை செய்கிறேன் விருதா. இரக்கம் இல்லாமல் அன்பு கூறுகிறது இல்லை, முடியாது. நாம் அன்பு கூறாமல், தேவனுடைய வார்த்தையை அன்பு கூறாமல் நாம் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய வார்த்தையை சகிக்க முடியாது. அப்போ என்ன கிடைக்காது? நமக்கு பொறுமை கிடைக்காது. பொறுமை இல்லாத ஒரு மனுஷனை குறித்து பார்ப்பீங்களா? நிதானம் இல்லாமல் குடிகாரம் பேசுகிறதை போல் பேசுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை தவறுகிறவர்களை பார்க்கும் பொழுது இவங்களை பார்த்தா என்ன செய்வான்? மூடன் அதற்கு சரின்ற. சரி, நம்ம என்ன பார்க்குறோம்? நீர் என் இருதயத்தை பரிசோதி டெஸ்ட் பண்ணுறார் தேவன். தேவன் என்ன செய்கிறாரா? சீர்தூக்கி பார்க்கிறார். ஈசாக்கை எப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாக தேவன் வளர்க்குறதற்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இங்கே தாவீது எவ்வளோ பெரிய திட்டமுள்ளவராக இருந்திருக்கார். இவருங்க என்னை புடமிட்டு பார்க்கிறோம். புடம்னா என்ன? புடம்னா என்ன தெரியுமா? அதுதான் புடமிட்டு பார்க்குறது. சரி, அப்போது புடமிட்டு ஒரு பொருளை பார்க்கும் பொழுது எவ்வளோ சுத்தமாக இருக்கும். நம்ம நிறைய விஷயங்களை என்ன செய்வோம்னா, சில பேர் நம்ம கொடுக்குற பணத்தை மேலே தூக்கி பார்ப்பாங்க. தூக்கி பார்க்கும்போது நம்ம என்ன செய்வோம்னா, என்னையும் சந்தேகப்படுறியா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஒரு வேளை அது என்ன அர்த்தம்னா, அது தூக்கி பார்ப்பது. இது சரி, இப்போ தூக்கி பார்த்துட்டு இது ஓகே, இது பர்ஃபெக்ட் அப்படின்ட்டு உங்ககிட்ட சில்லறையை கொடுக்கும்போது நீங்கள் சரியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி தானே? அது தப்பு கிடையாது. அது தூக்கி பார்க்கும்போது தான் அது என்ன
வகையான பணம். பார்க்கும்போதே நமக்கு நம்மள ஒரு நம்பிக்கை அப்படி இல்லை. இப்படி நீங்கள் ஒரு பொருள் இருக்குது, இப்படி மேலே தூக்கி பார்க்குறீங்க, ஓகே இது சரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து நீங்கள் பணம் சரியாக கொடுக்கும்போது தான் என்ன இருக்குது, நீங்கள் சரியாக இருக்கிறீங்க, பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க. பிறன் உங்களுக்காக என்ன செய்கிறான், உங்களை நம்புகிறான். புரியுதுங்களா? இப்போது தேவன் என்ன செய்கிறாரு அப்படின்னா சீர்தூக்கி பார்க்குறார். சரியாக இருக்கிறோமா, என்னுடைய வழி எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இப்போ ஒரு சின்ன சோதனையே உங்களால் தாங்க முடியல, தேவனானவர் பொக்கிஷத்தை எப்படி தருவார்? இந்த உலகத்திலே என்ன இல்லை, உண்மையாக இல்லை. மெய்ப்பொருளை நம்பி யார் கொடுக்க முடியும்? அங்கே உங்களை நீங்கள் அதிகாரியாக உங்களை வைக்கிறதுக்கு யார் தயாராக இருப்பா? உண்மை உள்ளவர்களோடு நீங்கள் எத்தனை காலம் அங்கே இருக்க முடியும்? இங்கேயும் உண்மையே இல்லை, கொஞ்ச காலத்தில் நீங்கள் உண்மையே இல்லையே. சரி, நம்ம என்ன பார்க்குறோம்? ஆமாம், சரி. என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என்ன தீமை, நன்மை இல்லைன்னு சொல்லலை. அவர் என்ன செய்யலை, நன்மை இல்லைன்னு சொல்லலை. அவர் என்ன செய்கிறாரா, தீமை ஒன்றும் காணப்படவில்லை. என்ன செய்வாங்கன்னா, அவங்க போதிக்கிறது மற்றவங்களை அவதூறு செய்வதற்காக, அவங்க நன்மை செய்வது மற்றவங்களை அழிக்கிறதுக்காக. எதுக்காக செஞ்சாங்க நன்மை? பரிசேயர்கள் எதுக்காக செஞ்சாங்க? அவங்க சொல்கிறாரு, இயேசு சொல்லி போதிச்சுட்டு இருக்காரு, இயேசு போதிக்கிறாரு ஜபாலயத்தில். அவர் சொல்கிறாரு, நாங்கள் இதெல்லாம் பார்த்துன்னு சின்ன வயசுலேருந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோமே, எங்கள் தானியங்கள் எல்லாம் என்ன செய்கிறோம், அதிகமாக நாங்கள் கொடுக்குறோம் தேவனுக்காக. அவங்க என்ன மறந்துட்டாங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை என்ன செஞ்சிட்டாங்க, அவருடைய நன்மையை, இரக்கத்தை, அன்பை மறந்துட்டாங்க. அது இயேசு மட்டும் எப்படி போதிச்சாரு? இயேசு மட்டும் எப்படி போதிச்சாரு? அவங்க பாருங்க, இப்போது அவங்கள இருதயத்தை நீங்கள் பார்க்கும்போது, அவங்க இருதயத்தை நீங்கள் அவர் சீர்தூக்கி பார்க்குற டெஸ்ட் பண்ணும்போது அவங்க எப்படி காணப்பட்டாங்க? அன்பில்லை, மாயக்காரர், மாயமாலம் உள்ளவர்கள். யாருக்காக? பணத்திற்காக மாத்திரமே தேவனை சேவிச்சாங்க, பணத்திற்காக. அவங்க மெய்யா அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் கூட அப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும்? மாயக்காரர்கள், அநியாயக்காரர்கள். அவங்களுடைய வழிகள் எல்லாம் பாவன்றார். அவங்கள பின்பற்றுறோம் இல்லையா, அவங்கள பின்பற்றுகிறவன் எதுக்கு போகிறான்? இரட்டிப்பான ஆக்கினைக்கு வழிவகுக்கிறேன்னு சொல்கிறார். நம்ம இதெல்லாம் வேத வாக்கியங்கள் இருக்குது, எடுத்து காமிக்க முடியும். இவருங்க, காணாதிருக்கிறீர், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். இப்போது என்ன செய்வாங்கன்னா, தாராளமாக பேசிடுவாங்க இல்லையா, மவுத். அவருடைய வாயை கொண்டு ஒரு தீர்மானம் இருக்குது. அது என்னன்னா, தேவனை சேவிக்காத அந்நிய காரியங்களிலிருந்து, அந்த தீமைகளிலிருந்து விலக்கி காப்பாற்றணும். அதுதான் பார்க்குறோம், இங்கே மூல உபதேசத்தில் பார்க்குறோம். ஆலினைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை. ஆலியன்ஸ் அப்படின்னா என்ன, அது மாதிரி தான். ஆனால் இது வந்து ஆலியன், இது வந்து அதே தான். இது வந்து அந்நிய. அப்போ வந்து வாயை வந்து எதுலேருந்து காப்பாற்றுறாரா? அந்நிய காரியம். தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அந்த நோக்கத்தை நாம் மீறி நடக்கக்கூடாது. சரி, இங்கே பார்க்குறோம் மனுஷரிலே செய்கையை குறித்து. மனுஷன் எப்படிப்பட்ட வேலை இருக்கு அவனுக்கு? கன்சர்னிங் தி ஒர்க்ஸ் ஆஃப் த மேன். எப்படி அவனுடைய வேலைப்பாடு எப்படி இருக்கிறது? முன்னாடி பார்த்துமே எப்படி இருக்குது? சீர்தூக்கி பார்க்கும்போது செம்மையாக இல்லைன்னா இருதயத்தில் எப்படி இருக்குது? பொல்லாதான் இருக்கு இல்லையா? பரிசேயர்கள் எடுத்துப்போமே, இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டி பீப்புள்ஸ் எடுத்துப்போமே, என்ன எதிர்பார்ப்பாங்க தெரியுமா?
உலகமெங்கும் ஆளுகை செய்யணும்னு எதிர்பார்ப்பான். அவன் உலகமெங்கும் போய் பிரசங்கிக்கணுமா? உலகெங்கெங்கும் நம் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கணுமா? அதுக்கான நேரமாக ஒரு காலமும் தேவனானவர் கொடுப்பாரு இல்லையா? நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன? மனுஷர் செய்யை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைக்கு விலக்கலாமாய் என்னை காத்துக்கொள்கிறேன். சரி, அவர் ரொம்ப நிச்சயமாக இருக்கிறாரு, அவருடைய பாதையில் விலகி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். என் நடைகள் உமது வழிகளிலே உறுதி பட்டன. அவருக்கு ஒரு பாதை இருக்குது. யாருக்கு? தேவனுக்கு. அந்த பாதையை, சீரான பாதையை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால், உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் காணப்படவில்லை என்றால் நீங்கள் யார்? நீங்கள் அன்பை மாத்திரம் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னா அன்புக்குரிய பாகங்கள் உங்களிடத்திலே காணவில்லை. அவருடைய வார்த்தை, அவருடைய அடிச்சூட்டில் இருந்து தான் அந்த நன்மைகள் வர வேண்டியது இருக்கிறது. அவருடைய குணாதிசயத்தை காண வேண்டியது இருக்கிறது. அப்படிதானே? சரி, தொடர்ந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய நோக்கம் துன்மார்க்கனை விட்டு பிரிந்திருக்க வேண்டியதாக இருக்கு. எப்படி? நாம் நடக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அப்பப்போ சங்கீதம் 144, கர்த்தாவே துன்மார்க்குடைய கைக்கு என்னை நீங்களாக்கி கொடியவைகளுக்கு நீங்களாக்கி ரட்சியும். அவர்கள் என் நடைகளுக்கு கவிழ்க்க பார்க்கிறார்கள். சரி, கர்த்தாவே துன்மார்க்குடைய கைக்கு என்னை நீங்களாக்கி கொடியருக்கு என்னை விலக்கி ரட்சியும். தொடர்ந்து அவர் யாரை சார்ந்தே இருக்கிறாரு? இப்போ அவரை சார்ந்து இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க பார்த்தீங்களா? நீங்கள் சார்ந்து இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இதெல்லாம் நடக்குது. என்ன பண்ணுங்க? அவருடைய வழியை விட்டுருங்க, அந்த நம்பிக்கையை விட்டுருங்க. அந்த நம்பிக்கையை விட்டிங்கன்னா உங்களுக்கு பாடு வராது. எந்த பாடை நம்ம எடுத்துக்கணும்? என்னங்க, அவரை நம்பி அவருக்காகவே ஜீவிக்கிறது தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். உங்கள் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை காண்கிறதை விட எது சிறந்ததாக இருக்கிறோம்? இதெல்லாம் பார்க்குறோம். ஒரு துன்மார்க்கமாக நடக்கிறாங்க. துன்மார்க்கர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று. சரி, நம்ம சங்கீதம் 119, 110 துன்மார்க்கர் எனக்கு கண்ணியை வைக்கிறார்கள், ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு விலகுவது வழி தவறேன். என்ன சொல்கிறாரு? கண்ணி வைக்கிறாங்களாம். அது எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, கண்ணி, ட்ராப்ஸ்டிக்ஸ். அப்போது அவருக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் அவர் வழி நடவாதபடிக்கு, தேவனுடைய வழி நடவாதபடிக்கு உம்முடைய கட்டளைகளை விட்டு என்ன செய்கிறாராம்? வழி தவறுவதற்கு எதுவாக இருக்கிறாங்க, நடத்துகிறாங்கன்ற. ஆனால் அவருக்குடைய தீர்மானம் என்ன? நான் வழி தவறேன். நீதிமொழிகள் 15:22, ஆலோசனை இல்லாமல் எண்கள் சித்தியாமல் போகும். ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். நம்ம எப்படிப்பட்ட ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளணும்? ஒரு வார்த்தையில் இடரில் மாத்திரம் இருக்குது, கட்டுவிப்பதே இல்லை. நீதி இல்லாத வார்த்தை, பரிசுத்தம் இல்லாத மனுஷன், நீதி இல்லாத தேவனை தேடுறான் இல்லையா? அன்பு கூறுகிறதை தவிர வேறு எதுவுமே அவன் என்ன செய்யலை, காண்கிறதே இல்லை. பரிசுத்தமே இல்லை, நீதியே இல்லை, தேவன் சிட்சிக்கிறதே இல்லை. அது அத்தனையும் என்கிட்ட இருக்குன்னா நான் மாற்றிக்கணும் இல்லையா?
தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லைல்ல சொல்கிறாரு. இதே தான் எல்லா மனுஷனுக்கும். தேவன் யாராக இருந்தாலும் மேலே ஒரு தேவன் இரக்கமாக இருந்தார்னா பரவாயில்ல சகோதரர்களே. தேவன் என் மேல் இரக்கமாக இருந்தார், நான் செய்யக்கூடிய தவறுகளை தேவன் மன்னிக்கிறாரு அப்படின்னா பரவாயில்ல. தேவன் மன்னிக்கிறார், இரக்கமுள்ளவர். யூதாஸ் காரியத்துக்கு கூட ஜெபித்து இருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு மன்னிச்சிருப்பாரா? அவருக்கு குமாரனையே கொடுத்துருக்காரு. அவ்வளோ பெரிய தேவன், அவ்வளோ பெரிய இரக்கமுள்ளவர். ஆனால் என்ன செய்யல, அவன் மனம் மாறாமல் செத்துட்டான். மனம் மாறாமல் என்ன செஞ்சிட்டான்? செத்துட்டான். பேதுரு கூட என்ன செஞ்சாரா, நீ இந்த சேவல் கூவுறதுக்கு 3 முறை, இவராது 1 முறை தான் பண்ணார், அவர் 3 முறை மறுதளிச்சார். தெரியாதுன்னு நான் அறியேன்ற. அப்போது இப்படி சொல்லுகிறது காரியங்களை அவர்கள் பார்க்கும்போது தேவன் அவர் மன்னிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கார். அவர் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? அவங்க முன்னடக்கைகளை விட்டு விலகி நன்மை சரியான நடக்கையை நடக்கும். மனுஷனுக்கு தன் வாய்மொழிகளில் மகிழ்ச்சி உண்டாகும். ஏற்ற காலத்திலே சொன்ன வார்த்தை எவ்வளவும் நல்லது. என்னது? ஒரு மனுஷன் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறான். அந்த தீர்மானம் எப்படிப்பட்டதாக இருக்குது? தேவனை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி, தேவனை பிரியப்படுத்தணும். சரி, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை யாருடைய வாயிலிருந்து வரும்? தன் தவறை உணர்ந்த பேதுருவை போல இல்லையா? என்னுடைய நோக்கத்தை அறிந்த மனுஷனை போல. ஒவ்வொரு தேவனானவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நோக்கம் வைத்திருக்கார். அந்த நோக்கம் என்ன? அதை உணர்ந்து மனம் திரும்பக்கூடிய அந்த அறிவு அவனுக்கு கிடைக்குமானால், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவும் நல்லது. அவன் வேகமாக மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது. அப்படின்னா கீழான பாதலத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியும். கீழான பாதலத்தை விட்டு விலகும்படி. அப்போது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கீழாத பாதைன்னா, நான் இயேசு அநேக தரம் சொல்கிறார் இல்லையா, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நானோ உயர்விலிருந்து உண்டானேன். அப்போ உயர்வு என்று சொல்லும் பொழுது, வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது பரலோகத்தை தான் சொல்கிறேன். பரலோகத்தில் 2 பிரிவு இருக்குது. ஒன்று பாதாளத்தில் 2 பிரிவு இருக்குது. பாதாளத்தில் பரதேசி ஒன்று இருக்கிறது, வேதனைப்படக்கூடிய ஸ்தலம் ஒன்று இருக்குது. இப்போ கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி, அப்போனா தாழ்வு அப்படின்னா எதை குறிக்கிறது? ஜீவனை குறிக்கல, அது ஞானமே இல்லை. இப்போ எது ஜீவ வழி? தேவனை பிரியப்படுத்துவது. தேவனை எப்படி பிரியப்படுத்த போகிறோம்? எப்படிப்பட்ட மனுஷங்க தேவனுடைய நன்மைகளை காண்றாங்களா? அப்போ நம்ம ஆவிக்குரிய வகையில நம்ம என்ன செய்யணும்? போராடுறோம், சாத்தானோடு யுத்தம் செய்கிறோம். அவன் போட்டுகிட்டே இருக்கான், இடுக்களையும் துன்பத்தையும் வேதனையும் அது போட்டுகிட்டே இருக்கான். நீதிமொழி 20:18 சொல்கிறார், ஆலோசனையில் எண்கள் சிறப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. நல்ல யோசனை அப்படின்னா அந்த எந்த வகையான யோசனை அது? அப்போது நல்ல யோசனை உள்ளவர்களாக எங்கேருந்து பெற்றுக்கொள்வாங்க? நல்ல அறிவு எங்கே வருகிறது? அப்போது நல்ல என்ன செய்ய வேண்டியது இருக்கு? பிரமாணம் அவங்க அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. அப்போ துன்மார்க்க யோசனை எங்கேருந்து வரும்? யாரால் வரும்? இப்போ நல்ல யோசனை எங்கேருந்து வருது? முதலாவது நான் செய்யணும் இல்லை, அவர் சொல்கிறார் இல்லையா, என்ன செஞ்சார்? அவருடைய பாதையை செவ்வாய்ப்படுத்துகிறார். அவருடைய ஞானத்தை வைத்து அந்த பாதைகளை உறுதிப்படுத்திக்கிறார். தீமையை விட்டு விலகிறனான்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்.
என்னுடைய பாதையை நாம் காண வேண்டியது இருக்கிறதா? அவருடைய வேலை, அவருடைய நோக்கத்தை நான் செய்கிறேனா? அப்போ நான் அதை உறுதிப்படுத்தலைன்னா, நாம் தேவன் பழைய பாட்டு பிரமாணத்தில் மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பு கொடுக்குது. கண்ணினுடைய காட்சிகளை எல்லாம் அனுபவிக்கலாம் மனுஷன், எனக்கு உண்டான எல்லா சந்தோஷத்தையும் நான் பெற்றுக்கொள்ளலாம். என்ன இருக்கு அவனுக்கு? தேவன் அவனை நியாயத்தில் கொண்டு வருவாருன்ற. எக்லீஷியன்ஸ் 3:17 சகல எண்ணங்களையும் சகல செய்கையையும் நியாய தீர்க்காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாய தீர்ப்பார் என்று என் உள்ளத்திலே எண்ணினேன். யார் என்றார் இத? சாலமோன். என்ன என்றாரா? சகல எண்ணங்களையும், சகல தாட், சகல எண்ணங்களையும் இருதயத்தில் வரக்கூடிய எண்ணங்கள் மனதில் இல்லை, மனதில் தீர்மானிக்கிறீங்க. ஒரு திட்டம் செய்கிறீங்க இல்லையா? எண்ணம் வந்து பிளான் பண்ணி திட்டம் செய்கிறோம். என்ன செய்கிறோம்? பிறனை அழிப்பதற்கு. என்ன செய்கிறோம்? பிறனை தீங்கு செய்வதற்கு. சொல்கிறார் இல்லையா? நான் வந்து ஒரு விளையாட்டாய் பிறனை அவதூறு செஞ்சிடலாம் ஈஸியாக. இது சொல்கிறாராம். ஏன் அப்படி பண்ணுறான் மூடன்? அது அவனுக்கு விளையாட்டுன்ற. சரி, விளையாடக்கூடியவர்கள்கிட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆமாம், சகல எண்ணங்களையும் சகல செய்கையையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் முடிஞ்சிச்சு. ஞானமான வார்த்தை என்ன அப்படின்னா, நாம் சரியான வழிகளை நடக்க வேண்டியது இருக்கிறது. சரி, தேவன் அவருடைய நோக்கத்தை காணாமல் பலிகளிலும் காணிக்கையிலையும் விரும்புகிறாரா? என்ன போயிடுவாங்கன்னா, நான் உங்களுக்கு எண்ணற்ற பணத்தை கொடுக்குறேன், இந்த பாவத்தை செய்து முடிச்சிடு. யார் இது? மனிதநேய கொள்கையாளர்கள். அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டாங்க. மனிதநேய கொள்கையாளர்களை குறித்து நம்ம பிற்பாடு பார்க்குறோம். சரி, உங்கள் பலிகையின் திரள் எனக்கு எண்ணத்திற்கு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளையும் கொளுத்த மிருக ஜீவன் நினங்களும் எனக்கு ஆலோசிக்கமாய் இருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேலே எனக்கு பிரியமல்ல. அவர் எதில் பிரியமாக இருக்கார்? உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கணும். இல்லை, வேத வாக்கியத்தை புரட்டி பாருங்க. மனுஷனுடைய யோசனையில் இருக்கிறாங்கல்ல, மனுஷனுடைய ஞானத்தில் இருக்கிறாங்க இல்லையா? சரி, அவங்களுடைய பலிகள் அவங்களுடைய நினைவுகள் எல்லாம் கர்த்தருடைய நினைவு இல்லை. சரி, ஏசாயா புஸ்தகம் 1:17 நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விசாரித்தவன் வழக்கையும் விசாரியுங்கள். அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பணத்தை வாங்கிக்கிறாங்க, கொலுசி வாங்கிக்கிறாங்க. அதாவது அவதூறு செய்வது. இக்கற்ற பிள்ளை அப்படின்னா என்ன செய்கிறாங்கன்னா, ரோட்டில் திரிக்கூடிய பிள்ளையை காமிக்கிறாங்க. திக்கற்ற பிள்ளைன்னா அது கிடையாது, சரியான நியாயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை. நியாயத்தில் இருக்கு, அந்த பிள்ளைக்கு நன்மை செய்ய பார்க்கிலும் பணத்தை வாங்கின்னு தீமை செய்கிறாங்க. திக்கற்ற பிள்ளைன்னா ரோட்டில் சுற்றுற பிள்ளை கிடையாது, அது கர்த்தருக்காக இருக்கணும். அவன் என்ன செய்கிறான்? நியாயஸ்தானத்தில் இருக்கிற ராஜா என்ன செய்கிறாரு? தப்பான ஒரு தீர்ப்பு செய்கிறாரு, தவறான ஒரு இருதயத்தில் இருக்கிறாரு. நம்ம பார்க்குறோம். நீங்கள் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? உங்கள் கைகள் ரத்தம் படிந்த கைகள்னு சொல்கிறார். அவங்களுடைய இருதயம் ரொம்ப கேடுபாடு உள்ளதுன்றாரு. பாவம். இதெல்லாம்
நீங்கள் வழி கொடுக்குறீங்க இல்லையா, பணம் கொடுக்குறீங்கள, என்ன செய்வாங்க? பணம். அந்த பணத்தினால என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்களுடைய நோக்கத்தையே மறந்துட்டாங்க. சரி, தேவன் தேவன் எப்படிப்பட்டவர்? அசிரியா ராஜாவை குறித்து விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அசிரியா ராஜாவை, அசிரியா யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலைத்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அவர் சொன்னாலே அது நடக்கும். ஆணை வேறு விட்டார் அப்படின்னா அது மாறுமா? தேவன் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். ஆமாம், 25 அசிரியனே என் தேசத்திலே முறிந்து என் மலைகளின் மேலே அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். இஸ்ரவேலர்களை ஒடுக்கிறார், இஸ்ரவேலர்களை அடிக்கிறார். கொண்டு போனதே இஸ்ரவேலர்களை தான், கொண்டு போக வைக்கிறது இஸ்ரவேலர்களை. அசிரியனை கொண்டு போயிட்டாரு. இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம், நீங்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க, நீங்கள் நன்மை செய்யுங்கன்னு போதிச்சார். தொடர்ந்து அதை அவர் பிரியப்படுறாரு. இதில் காணிக்கையும் அதிகமான விலையேறப்பெற்ற ஆட்டுக்கடா பணம் இதில் இல்லை, நன்மை செய்யுங்க, இதெல்லாம் எனக்கு அருவறுப்புன்றார். நன்மை செய்யாமல் செய்கிறது எனக்கு வேணான்றார். உங்கள் கை ரத்தம் படிஞ்சிருக்குன்றார். ஏசாயா 14:24 சொல்கிறார், அசிரியனேன்னு சொல்கிறாரு, மிதித்து போடுறேன்ற. அப்போதான் அவனுடைய கை அவர் மேலிருந்து அவங்க மேலிருந்து நீங்கும். இப்போ அழிக்கிறதுக்கு ஏதுவாக அப்படி தான் அவங்க என்னவா இருக்கிறாங்க. அவங்க இவ்வளோ உக்கிரமாக பாவம் செய்கிறாங்க. ஏன் இப்படி ஒருத்தரை அழிச்சு போடுறதுக்கு தேவனான அவர் விருப்பப்படுறாரா? தேவனுடைய நோக்கத்தை மறந்துட்டாங்க இல்லையே. அதை விட இது பெரிய பாவம் கிடைக்கும். இப்போ ரோமர் 9:17 எதுக்காக அப்படின்னு நான் பார்க்குறோம். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்திலே காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபிக்கப்படும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக தேவனிடத்திலே சொல்லியிருக்கிறது. எங்க சொல்லியிருக்கு? யாத்திராகமம் 9:16 சொல்லப்பட்டிருக்குல்ல. எதுக்கு பார்வோனை நிலைநிறுத்தினாரு, கடினப்படுத்தினாரு? தேவன் யார் என்பதை குறித்து எல்லோரும் அறிந்து கொள்ளணும் இல்லையா? மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்திலே காண்பிக்கும்படியாகவும், அவர் யாரு, அவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர் உலகம் எல்லாம் அறியணும். என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபிக்கப்படும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதை வேதத்திலே சொல்லியிருக்கிறது. தேவன் தேவனுக்கு பிரியமா இல்லாததினாலே பார்வோனோட நிலைமை என்னாச்சு? தண்ணிக்குள்ள போயிட்டாரு. சொல்றாரு, இந்த காலத்துல கூட என்ன நாம பார்க்குறோம்? பார்வோன் மேல தேவன் இரக்கமாக இருந்தார்னா நமக்கு என்ன? ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமே பாவத்தில் மூழ்கி கிடக்குதுன்னா எனக்கு என்ன? ஒன்றும் கிடையாது. இவருங்க ரோமர் 9:18 ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறேன், எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறேனோ அவனை கடினப்படுத்துகிறேன். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றப்படுகிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். அப்படியானால் மனுஷனே
தேவனோடு எதிர்த்து நிற்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவரை நோக்கி நீ ஏன் இப்படி உண்டாக்கினீர் என்று சொல்லலாமே. அப்படி பண்ணலாமா? உருவாக்கப்பட்டிருக்கோம், நாம் தேவனுக்கு எதிர்த்து நிற்கலாமா? உருவாக்கினீங்க, என்னை இப்படி கனவீனமாக உருவாக்கிட்டீங்கன்னு கேட்கலாமா? கேட்கக்கூடாது. ஏன்னா அது இப்படி போகிறதுக்கு காரணம் என்ன? பார்வோன் மாதிரி போகிறதுக்கு தான் ஆசைப்படுறாங்க உங்களுக்கு. ஆமாம், அதனால் எவன் மேல் இரக்கமாக இருக்கு சித்தமாக இருக்கணும். உங்கள் மேலே இரக்கமாக இருந்தால் எனக்கு ஒன்றும் கிடையாது, தேவன் இரக்கமாக இருக்க. உங்கள் மேல் அன்பாக இருக்க சித்தமாக இருக்க, எனக்கு ஒன்றுமே கிடையாது, தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்க. தேவன் உங்கள் மேலே அன்பாக இல்லை, நீங்கள் என்ன செய்றீங்க? உங்கள் இருதயத்தை பாருங்கன்னு கேட்குறாரு இயேசு. ஆபிரகாமின் சந்ததியாருன்னு சொல்லிட்டு பெருமை பாராட்டுறீங்க, ஆனால் நீங்கள் என்னை கொலை செய்ய தேடுறீங்கன்ற. உங்கள் இருதயம் யாருக்கு விரோதமாக இருக்கு? தேவனுக்கு விரோதமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடாதுல்ல. சரி, நம்ம ஜெபித்து கடன் செல்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கின்ற எங்கள் பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோத்தரிக்கின்றோம். இந்த நாளை கொடுத்திற்காக நன்றி தேவனே. உங்களை எப்பொழுதுமே துதிக்கிறதற்கு சோத்தரிக்கிறதற்கு உதவி செய்யும். நாங்கள் பிதாவை எப்பொழுதுமே உங்களை திட்டம் செய்த போல ஒவ்வொரு வகுப்பையும் நாங்கள் எடுத்து பிதாவே உங்களுடைய நன்மைகளை நாங்கள் அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள உதவி செய்யும். பிதாவாகி தேவனே, இந்த நாளில் கூட பிதாவை உங்களுடைய நோக்கம், உங்களுடைய திட்டம் எப்படிப்பட்டது, உங்கள் வேத வாக்கியங்கள் எவ்வளோ மகத்துவம் உள்ளது என்பதை அறிந்திருக்கிறோம். பிதாவாகி தேவனே, நாங்கள் உங்களை விடமாக நாங்கள் சார்ந்து உங்களுடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு பிதாவை எப்பொழுதும் பிரியப்படுகிறோம். உங்கள் சித்தமானால் எங்களை ஆசீர்வதியும். உங்களுடைய தயவு ஒத்தாசை எங்களுக்கு தரும்படியாக எங்களுக்கு செய்கின்றோம். பிதாவாகி தேவனே, நாங்கள் தொடர்ந்து ஆவிக்குரிய வகையில் வளர உதவி செய்யும். கூடி வந்த யாவரையும் ஆசீர்வதியும். இந்த சபையாரை ஆசீர்வதியும். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சேரிட்டியில் வேலை செய்கிற ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதியும். இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள், இங்கே இருக்கக்கூடிய வேலை செய்கிற ஒவ்வொரு செவிலியர்களை ஆசீர்வதியும். அவங்களுக்கு தேவையான நன்மைகளை கொடும் பிதாவே. அவங்களுக்கு உணவு உடுப்பை தாரும். அவங்களை ஆசீர்வதியும் பிதாவே. இதோ எங்களுக்கு தேவையான நன்மைகளை செய்வதற்கு நீங்கள் போதுமான ஞானத்தை தாரும். உன் குமாரன் இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. ஆமென்.